பேர் வெங்கடாசலம், ஊர் வந்து கிரடமுத்தூர், ஊத்துக்காடு, வடமலைபாளையம் கிராமம், பல்லடம் தாலுக்கா, திருப்பூர் மாவட்டம். இப்போ பண்ணைக்கொட்டை அமைச்சிருக்கிறோம். அவன் தண்ணி வந்து கிணத்துலையோ மற்ற பக்கமோ தேக்குனா பூரா பூமியில் இறங்கி வேஸ்ட்டாக போகுது. போரில் தண்ணி வர்றதே கொஞ்சம், அந்த கொஞ்சம் தண்ணியும் தேக்கிறதுக்காக நாங்கள் பண்ணைக்கொட்டை அமைச்சோம். குட்டையோட கொள்ளளவு வந்து 2.25 லட்சம் லிட்ரு. அந்த அளவுக்கு தண்ணி வாருங்க தேக்கியிருக்கிறோம். 40க்கு 52, ஆழம் வந்து 12 அடி. அப்போ வந்து தண்ணி வந்து எங்கேயும் ஒரு துளி லீக் ஆகாமல் எல்லாம் நல்லா ஜம்முன்னு இருக்குது. காங்கிரீட் தொட்டி போட்டுதுன்னா உங்களுக்கு குறைஞ்சது இந்த அளவுக்கு போட்டோம்னா 4 லட்ச ரூபாய் ஆகுங்க. கம்பி மலனு எல்லாமே ஆள் கூலி எல்லாமே அதிகம். ஒன்று இப்போது கட்டுப்படி ஆகாது. 3.5லேருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் வரும்னாங்க. அப்புறம் டைம் நம்ம அதிகமாகுங்க. எப்படின்னா 2 மாதம் ஆயிடுது. எங்களுக்கு தண்ணி வந்து அர்ஜென்ட்டாக தென்னை மரம் தண்ணி வாஞ்சாகணும். அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இதுலேயே வந்து 300 மைக்ரான் இருக்குது தார்பாய். இது வந்து 500 மைக்ரான். நம்மளுக்கு கல்லுக்காடுனால கொஞ்சம் 500 மைக்ரான்னா கொஞ்சம் தாங்கு. அந்த 300 மைக்ரான் போட்டால் கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால அதாவது கொஞ்சம் உரசனாக்கி இது ஆயிருமா. அது நல்லா தான் இருந்தது. ஆனால் உரசனாக்கி ஏதாவது தண்ணி வேஸ்ட் ஆயிருமா அப்படிங்கிறதுல நாங்கள் 500 மைக்ரான் போட்டிருக்கிறோம். தார்பாயெல்லாம் பிரச்சனையே கிடையாது. மஞ்சி போட்டு சைடுக்கு மஞ்சி கீழேயெல்லாம் மஞ்சி போட்டு தார்பாயை போட்டிருக்கிறோம். லோடாக இருக்குது. கொஞ்சம் லூஸ் விட்டு தண்ணி எந்த அளவுக்கு லோட் ஆகுதுன்னு லோடு ஆன பிறகு சரி அவ்வளவுதான் பேப்பர் ஒன்று இறங்கமுன்ட்டு அப்புறம் அதுக்கு பிறகு இந்த பக்கம் தலையில் மடித்து மண் இது சாக்கில் மஞ்சி இதெல்லாம் போட்டு சாக்கை வச்சு மேலே அதுக்கு மேலே மண் போட்டு மூடி வச்சுருக்காங்க இந்த சைடை. ஏன்னா காற்றுக்கு தூக்காமல் இதெல்லாம் இருக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ வெறும் மண்ணில் தண்ணி விட்டோம்னா பூரா தண்ணி குடிச்சிருமுங்க. ஒரு தண்ணி நிற்காது. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. பாருங்க, இது கிணறு வந்து 80 அடிங்க. 80 அடி கிணறு. கீழே எத்தனை தண்ணி விட்டாலும் போயிட்டே இருக்குது. இப்போ பாருங்க, கொஞ்சம் மழை வேஞ்சு கொஞ்சம் ஈரப்பதம் அடிக்குது. சைடு போர் ஒன்று இருக்குது, அது உழுகுது. எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. மேலேருந்து விழுந்துகிட்டே இருக்குது. ஆனால் எங்கே தண்ணி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது கிணத்துக்குள்ளே. அந்த மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. இப்போ போர்லேருந்து வருதுங்க 2 போருங்க. 2 போர்லேருந்து இப்போ இங்கே வந்து பாருங்க, இந்த ஓசில் ஒன்று, இந்த இதில் ஒன்று விழுகுது. இது ரெண்டுலேயும் உள்ளே விழுந்து உங்களுக்கு நிறைய வச்சுக்கோங்க. இப்போ இது நிறைய வந்து பார்க்குறாங்க. போட்டதை பார்த்துட்டு மோட்டர் மாடி இருக்குது எப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இது எப்படி என்னன்னு நம்ம கேட்குறாங்க. நான் சொல்லணுங்க, இந்த மாதிரி விஜிஎல்லேருந்து இப்படியெல்லாம் பண்ண சொன்னாங்க. இந்த சுற்றியும் போடுறது, கீழே மோட்ரு வைக்கிற குழி எல்லாமே பண்ண சொன்னாங்க. அளவு எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரின்னு சொன்னாங்க. இப்போ நிறைய நன்மை சொல்கிறாங்க. மீன் வளர்த்தலாங்கிறாங்க உள்ளேயே. அது நாங்கள் ஒன்றும் செய்யலைங்க. செஞ்சு பார்க்கலாங்கிற ஐடியாவில் இருக்கிறோம். அப்புறம் வந்து தண்ணி கிணத்துல கீழே இறங்கி பார்க்கணும். மோட்ரு பிரச்சனைனா உள்ளுக்குள்ளே இருந்து மேலே எடுக்கணும். அதெல்லாம் பெரிய சிரமம். இது மேலாலேயே மோட்டார் ஒரு சின்ன பிரச்சனை இல்லை. அப்போ தண்ணி முடிச்சோடனே கீழே இறங்கினோடனே டக்குன்னு மோட்ரு கயிறு கட்டிக்கிற மேலே எடுத்தால் பார்த்து எல்லாம் பண்ணி சீக்கிரம் விட்டுடலாம். அமைக்கும் போதெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ மெட்டீரியல் அருமையாக இருக்குதுங்க. மெட்டீரியலே அந்த தப்பு முடியும். விஜியை வந்து தாராளமாக நம்பி எடுக்கலாங்க. அவங்க வந்து எல்லா இதுவும் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கை இருக்குது.